ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், February 22 வரைக்கும் நம்ம சிட்டி சர்ச்சில் தடைகளை உடைக்கும் ஜெபம் ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் 7 to 8 மணி வரைக்கும் நடக்கிறது. நீங்கள் உங்கள் குடும்பம் இணைந்து கொள்ளுங்க. B2B சிட்டி ஃபேமிலின்ற யூடியூப் சேனலில் கூட டெய்லியும் லைவ்ல வரும். அதனால் அந்த லைவ்ல இணைஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். இப்போ இந்த லிங்கை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க. Now let's go to the word of God. பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக ஒரு அற்புதமான வார்த்தையை பேச போகிறார். உங்களை சுத்தம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் ஆசைப்படுகிறார். என்னைக்குமே கர்த்தர் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னா, அடுத்த உயர்வுக்கு நீங்க போகணும்னா, கர்த்தர் உங்களை சுத்திகரிப்பதற்கு நீங்க இடம் கொடுக்கணும். வேதாகமத்துல பாத்தீங்கன்னா எல்லாரையும் கர்த்தர் கிளீன் பண்ணி தான் என்ன பண்ணிருக்கிறாருங்க, ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்திருக்கிறார். ஆபிரகாம்ல இருந்து நீங்க சீஷர்கள் ஆண்டவரோடு இருந்த இந்த 12 சீஷர்களையும் எடுத்தீங்கன்னா அவர்களை ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கிளீன் பண்ணுகிறாரு. அதற்கு பிற்பாடுதான் அவங்கள ஆசீர்வாதத்துக்குள்ள வழி நடத்துகிறாரு. இன்னைக்கு கர்த்தர் உங்களை கிளீன் பண்ண ஆசைப்படுகிறார். நம்பர் 1, கர்த்தர் எங்கிருந்து உங்களை சுத்தம் செய்ய ஆசைப்படுகிறார்னா, 1 யோவான் 1:9 வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறாரு. முதல் காரியம், கர்த்தர் உங்களுடைய தனிப்பட்ட ரகசிய பாவத்துல இருந்து உங்களை வெளியே கொண்டு வர கர்த்தர் ஆசைப்படுகிறாரு. நீங்க என்னோடு கூட இணைந்திருக்கிற நீங்க சொல்லலாம், என்னால இந்த காரியத்திலிருந்து வெளியே வர முடியல, நான் ரொம்ப போராடி கொண்டு இருக்கிறேன். வெளியே எல்லாத்து முன்னாடியும் நான் ஒரு நீதிமான போல இருக்கேன், ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில பார்க்கும் பொழுது எந்த ஒரு மாற்றமும் இல்லாம பாவியா இருக்கேன்னு சொல்லி நீங்க கண்ணீரோடு இருந்தீங்கன்னா, கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு முதல் காரியத்தை என்ன பண்ண போறாருன்னா, பிரியமான என் குடும்பத்தாரே, உங்க பாவங்களை நீக்கி கர்த்தர் உங்களை சுத்திகரிக்க போகிறார். பாவங்களை இங்க நீக்குவதற்கு அங்கேயே வேதாகமம் நமக்கு ஒரு அறிவுரை சொல்லுகிறது. வாசிக்கிறோம் பாருங்க, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால். அப்ப இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்னா, எந்த காரியத்துல நீங்க வெளியே வர முடியலையோ அந்த காரியத்தை கர்த்தர் வாய்களை திறந்து, ஏசப்பா இந்த காரியத்துல இருந்து வெளியே வர எனக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்க சொல்லணும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். முதல் காரியம் என்னோட சேர்ந்து சொல்றீங்களா? ஏசப்பா, இந்த பாவ பழக்கத்திலிருந்து நான் வெளியே வர எனக்கு உதவி செய்யுங்க. ஆமென். கர்த்தர் யாரெல்லாம் என்னோட சொல்லி இருக்கிறீங்களோ அவர்களை எல்லாத்தையும் கர்த்தர் மன்னிக்க அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் அததான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாருங்க. இரண்டாவது, கர்த்தர் உங்களை எங்கிருந்து சுத்தம் பண்ண போகிறார்னா, உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 37 ஆமா மன்னிக்கவும், ஆமா எசேக்கியேல் 37 ஹல்லேலூயா 36 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் அதை சொன்னேன், இதையே செய்வேன். கர்த்தர் இரண்டாவது எங்கிருந்து உங்களை கர்த்தர் பாழான இடங்களிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர ஆசைப்படுகிறாரு. எது உங்க பாழான இடம்? அதே அதிகாரத்துல பாஸ்டர் வேதாகம் சொல்லுகிறது, 29 உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் பெருக்கத்தை கட்டளையிடுவேன். அப்ப இரண்டாவது கர்த்தர் உங்க பாழான இடங்களை கர்த்தர் எது பார்க்கிறார்னா, உங்க வாழ்க்கையில அசுத்தங்கள், உங்களுக்கே தெரியாத விக்கிரக ஆராதனையா இருக்கலாம். ஒருவேளை குடும்பத்துக்காக நீங்க சில காரியங்களுக்காக நீங்க ஓடலாம். என் குடும்பம் என்ன நினைப்பாங்க, நான் இதை செஞ்சா செய்யாம போனேன்னா என்ன நினைப்பாங்க என்று சொல்லி கண்ணீரோடு நீங்க நின்று கொண்டு இருக்கலாம். இதனால எனக்கு இப்படி ஒரு காரியம் வந்துருச்சே என் வாழ்க்கையில் என்று யோசித்துக் கொண்டிருந்தீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, உங்களை எல்லா விக்கிரக ஆராதனையிலிருந்து கர்த்தர் உங்களை மீட்டெடுக்க போகிறார். ஆமென். சொல்லுங்க, அப்பா அசுத்தங்களிலிருந்து என்னை மீட்டெடுங்க. திரும்ப சொல்லுங்க, ஏசப்பா அசுத்தங்களிலிருந்து என்னை மீட்டெடுங்க. திரும்ப சொல்லுவோமா, ஏசப்பா எல்லா அசுத்தங்களிலிருந்தும் என்னை மீட்டெடுங்க. நீங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னாங்க, அசுத்தத்திலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர ஆசைப்படுகிறார். அப்படி நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது, உங்க வாழ்க்கையில் இருக்கிற பஞ்ச
பஞ்சத்தை கர்த்தர் விளக்க போகிறாரு. ஆமென். இன்னைக்கு ஒருவேளை அநேக தேவையோடு என்னோடு இணைந்திருந்தீங்கன்னா சிஸ்டர், பிரதர், கர்த்தர் உங்களை சுத்தம் பண்ணி உங்க தேவைகளை சந்திக்க ஆசைப்படுகிறாரு. பஞ்சத்தை எடுத்து பெருக்கத்தை கொடுக்க ஆசைப்படுகிறாரு. ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் பஞ்சத்துல இருக்கிறாங்களோ, வேதனையில இருக்கிறாங்களோ, இந்த காரியத்துல நான் சிக்கி கொண்டிருக்கிறேன்னு சொல்றாங்களோ, இந்த நேரத்துல அந்த கடன்ல இருந்தோ, வியாதியில் இருந்தோ, வேதனையில் இருந்தோ, விக்கிரக ஆராதனை நிமித்தமாக உள்ள வந்த சாபத்துல இருந்தோ உம்முடைய பிள்ளைகளை நீங்க விடுதலையாக்குங்க என்று நாங்க ஜெபிக்கிறோம். பாழானவைகளை திரும்ப கட்டி எழுப்புங்கப்பா. ஆமென். ஆமென். பாலானதை கட்டி எழுப்புவார். மூன்றாவதாக கர்த்தர் இங்க சொல்லுகிறார். சங்கீதம் 51 அதிகாரம் 7வது வசனம் வேதம் சொல்லுகிறது, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். இங்க வேதம் சொல்லுகிறது, தாவீது கேட்கிறார், ஆண்டவரே என்னை சுத்திகரியும், நான் வெண்மையாய் மாறுவேன். அப்போ வெண்மையா மாறுவதற்கு ஆப்போசிட் என்னன்னா கருமை, அதாவது இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. உங்களுக்கே தெரியாத சில இருள்ல நீங்க சிக்கி கொண்டிருக்கலாம். இந்த இருள்ல இருந்து என்னால கார் இருள் இருந்து வெளியவே வர முடியல சிஸ்டர் நீங்க சொன்னீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, அந்த கார் இருள்ல இருந்து கர்த்தர் உங்களை வெளியே இழுத்து கொண்டு வருவதற்கு அவர் ஆசைப்படுகிறார். ஆமென். சிறைச்சாலையின் அனுபவங்கள் உங்க வாழ்வில மாறும். யோசேப்புடைய வாழ்க்கையில் இப்படிதான் நடந்ததுங்க. அவர் இருட்டுல, ஒரு கார் இருள்ல, சிறைச்சாலையில ஒரு கைதிய போல உட்கார்ந்து இருந்தார். எந்த தவறும் செய்யாம ஒரு கைதிய போல ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு நீங்க கூட சொல்லலாம், பாரம்பரியத்தின் நிமித்தமாக வந்த சில சாபங்கள், அந்த இருள்கள், கார் இருள்களை கர்த்தர் கழுவி உங்களை கர்த்தர் தூக்கி எடுக்க போகிறார். ஆமென். என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எங்க பாரம்பரியத்தில் வந்த எல்லா பாவங்களும், எல்லா சாபங்களும் அப்பா நீக்கி என்னை சுத்திகரிங்க. ஆமென். கர்த்தர் உங்களை கிளீன் பண்ணுவது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. பாருங்க, எல்லாத்த காட்டிலும் மேலான ஒரு கிளென்ஸ்னஸ் ஆண்டவர் கொடுக்கிறார், ஒரு கிளீனிங்க கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். 1 யோவான் 1 அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக வேதம் சொல்லுகிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த காலை வேளையில கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறார், உன் பாவத்தை கழுவ ரத்தத்தை நான் கட்டவிழ்க்க போகிறேன். அவருடைய ரத்தத்தை உங்க மேல அவர் தெளிக்க போகிறார். எதற்கு தெரியுமாங்க? இன்னைக்கு உங்களை சுத்திகரிக்க போகிறாரு. கர்த்தர் உங்களை சுத்திகரிக்கிறார்னாலே புரிந்து கொள்ளுங்க, ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, ஆயத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதம், ஆயத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதம் அழைக்கப்பட்ட என் மேலாக வந்து விழுகட்டும். எல்லா பாவங்களும் இப்பொழுது சுத்திகரிக்கப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே நான் இன்னும் சுத்திகரிக்கப்படலையே, என் தனிப்பட்ட வாழ்க்கையில் இன்னும் நான் ஆண்டவரோட ஒரு முழுமனதோட ஐக்கியமாகலையே அப்படின்னு சந்தேகத்தோட இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் வாக்கு சொல்லி இருக்கிறீர்ப்பா. என்னுடைய ரத்தத்தினால ஒரு பாவங்களை கழுவி அந்த வெண்பனியை போல வெள்ளையா மாத்திடுவேன்னு சொல்லிட்டீங்க. இயேசுவின் நாமத்திலே எங்க உள்ளத்துல ஆண்டவரே இருள் இருக்கலாம், என்னுடைய சிந்தனைகளில இருள் இருக்கலாம், எங்க நடக்கையில இருள் இருக்கலாம், உறவுகளுக்குள்ளாக இருள் இருக்கலாம். இப்பொழுது ரத்தத்தினாலே கழுவுங்க. இப்பொழுது ரத்தத்தினால கழுவி ஆண்டவரே சோத்திரம், கல்வாரி சிலுவையினாலே எங்களை நீ ரட்சித்துக் கொண்டு இருக்கிறீர்ப்பா. இந்த பாவத்திலிருந்து மீட்டு கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த உணர்வோட ஒவ்வொருவரும், இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும், இந்த ஜெபத்துல இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை நீ கழுவி அவர்களை சுத்தி பண்ணதுக்காக சோத்திரம் பண்ணுகிறோம். டோட்டலா நியூவா மாத்தினதுக்காக துதிக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி. எங்கெங்க அதெல்லாம் அவங்க புது சிருஷ்டி இருந்து பின்மாற்றத்துக்குள்ள கொண்டு போகிற அசுத்தாவிகள் செயல்படுதோ அங்கிருந்து இன்னைக்கு ஒரு விடுதலையை இந்த செய்தியின் மூலியமா கத்த தந்ததுக்காக மக்கள் நன்றி செலுத்துவோம். ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். தேவ பிள்ளைகளே, எங்கெங்கெல்லாம் உங்களை பிசாசு என்ன பண்ணுது, பின்மாற்றத்துக்குள்ள கொண்டு போகிறானோ அங்கிருந்தெல்லாம் இன்னைக்கு ஒரு விடுதலை உண்டாகும். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், பின்மாற்றத்தின் ஆவி இருந்து இன்றைக்கு கர்த்தர் அவர் ரத்தத்தினாலே உங்களை விடுதலையாக்கி சுத்தம் பண்ண போகிறார். ஆமென். கமெண்ட் பண்ணுங்க, I will be clean again. I will be clean again. உங்க பலத்தினால அல்ல, உங்க சுய யோகியத்தினால அல்ல, அவருடைய இரக்கத்தினாலே, அவருடைய ரத்தத்தினாலே உங்க பாவங்களை இன்னைக்கு கர்த்தர் கழுவி உங்களை சுத்தம் பண்ண போகிறார். ஆமென். Amen. You are blessed. You are blessed. Bye bye.